மஞ்சுளா மேடம், மறுபடி சுகம்னு எப்படி பேச போறீங்க? சாகாத வானம் நாம், வாழ்வை பாடும் சங்கீத பறவை நாம், பெருமை வற்றி போகாத நெடுங்கடல் நாம், நிமிர்ந்து நிற்கும் பொதியம் நாம், இமயம் நாம், காலத்தீயில் புசுங்காத தத்துவம் நாம், வெங்கதிர் நாம், திங்கள் நாம், அறிவை மாய்க்கும் ஆகாத பகையினை அகற்றிப்பாயும் காவிரி நாம், கங்கையும் நாம் என்கின்ற கவிஞர் மீராவினுடைய வரிகளை சொல்லி எங்களுக்காகவே தீர்ப்பு வழங்குவதற்காக, ஞாபக மறதி என்பது சுகமே என்கின்ற தீர்ப்பு வழங்குவதற்காகவே நடுவரையே மாற்றி அமைத்துவிட்டு வந்திருக்கக்கூடிய எங்களுடைய நடுவர் அவர்களே, சிவகாசின்னு சொன்னாலே வெடி பட்டாசு வெடி அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஞாபகத்தை மறக்கடிக்க வைத்து சிவகாசி என்றாலே சிரிப்பு வெடி என்று அமர்ந்திருக்கக்கூடிய எங்களுடைய பிரம்மாண்ட நடுவர் அவர்கள், தமிழ் மேடைகளில், தமிழ் பட்டிமன்ற மேடைகளில் ஜியு போப்பாக வந்து அலங்கரித்து கொண்டிருக்கக்கூடிய எங்களுடைய நடுவர் அவர்களே, என்ன சொன்னாலும் பாயிண்ட்டுக்கு தான் தீர்ப்பு. உண்மை என்ன வேணாலும் சொல்லுங்க, ஜியு போப்பு, கால்டுவெல், WH ஆர்டன், நிச்சயமாக நம்பிக்கை உறுதியும் வெல்லும் என்கின்ற ஒரு நம்பிக்கையோடு இந்த தலைப்புக்குள்ள நுழையலாம் அப்படின்னு எதிரணியில் இருக்கக்கூடிய திருவள்ளுவரும் திருமூலரும் ஔவையாரும் வந்து உட்கார்ந்து பேசுறதுக்காக வந்திருக்காங்க. எங்கள் அணியை சார்ந்த யதார்த்தவாதிகளே, இங்கு கூடியிருக்கக்கூடிய திரளான மக்களை, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். ரொம்ப அழகான ஒரு தலைப்பு, ஞாபக மறதி சுகமா சுமையா? ஞாபக மறதி என்பது சுகம். எப்படி? ஒரு கப்பலுக்கு நங்கூரம்னு ஒன்று இருக்கு, அந்த நங்கூரத்தை போட்டால் அந்த கப்பல் அங்கேயே நிற்கும், அதுக்கு மேலே போயிடாது. இதுதாங்க நினைவுகள், அப்படியே அங்கேயே நிற்கும். அப்போ மறதி என்பது என்ன செய்கின்றது? அந்த கப்பலுக்கு சிறகை கொடுத்து பறக்க வைக்குது இல்லையா, அதுதான் மறதின்னு சொல்றோம். ஞாபக மறதிக்கு என்ன பிரச்சனை? எவ்வளோ பிரச்சனை இருக்கு, அப்படி இப்படின்னு சொல்லி வரிசையா வந்து கலந்து கட்டி அடிக்கிறதுக்கிட்டே புறப்பட்டு வந்திருக்கிறாங்க. நான் என்ன கேட்குறேன், குழந்தை பிறந்ததுலேருந்து, அதாவது நீங்கள் குழந்தையாக பிறந்ததுலேருந்து இன்னைக்கு வயசு வரைக்கும் நடந்த எல்லா விஷயங்களையும் உங்களால் பட்டியல் போட்டு சொல்ல முடியுமா? அதுலேயும் எதிரணியில் இருக்கக்கூடிய தலைவர் வேற வந்து சொல்றாரு, ஒரு தாய்க்கு தன்னுடைய பிள்ளையே மறந்து போனால் என்ன செய்வது? ஆன்மீகத்தில் ரொம்ப முக்கியமான ஒரு வரி உண்டு, இந்த உடல் என்பது இந்த உயிரினுடைய சட்டை, இந்த சட்டையை மாற்றிக்கிட்டே அந்த உயிர் போயிட்டே இருக்கிறோம் அப்படின்றது தான் ஆன்மீகம். இது கூட புரியாமல் அவங்க வந்து மறந்துட்டாங்க, தவிச்சிட்டாங்க, போயிட்டாங்க, வந்துட்டாங்க. எப்போ தான் திருந்த போறீங்கன்னு தெரியலையே. பாரதி கிருஷ்ணகுமார் சொன்னார், குழந்தை பிறந்த உடனே என்ன பாத்தியா ஓதுவாங்க? மரணத்தை நோக்கி போகிறாய். ஒவ்வொரு கண்டுபிடிப்புக்கும் பின்னாடி என்ன இருக்கு அப்படின்னா ஒரு மறதி. பால் பாக்கெட் வந்திருக்கு வீட்டில், எடுத்து ஃப்ரிட்ஜில் வைக்க மறந்துட்டேன். அப்புறம் பார்த்தா பால் கெட்டு போச்சு, அருமையான பால்கோவா தயாராகிடுச்சு. இதுதானங்க மறதி. அப்போ ஒரு சின்ன சின்ன விஷயத்துக்குள்ள எவ்வளோ அழகான செய்திகளை எல்லாம் கொண்டு வரோம். காலை நேரத்தில் வீட்டில் நீங்கள் பார்க்கணும், பிள்ளைங்க பள்ளிக்கூடத்துக்கு போவாங்க, புருஷன் வந்து வேலைக்கு போயிட்டு இருப்பார், நம்மளும் ஒரு வேலைக்கு போயிட்டு இருப்போம். அந்த காலை நேரத்தில் அந்த வீட்டை பார்த்தா அசோகருடைய மனநிலை தான் நமக்கு வரும். போதுண்டா சாமின்னு. அந்த நேரத்தில் அத்தான் இருக்காரே, பைக்கு சாவியை எங்கே வச்சோன்னு மறந்துடுவார். அத்தானுக்கு காலையில் இதுதான் வேலை. உடனே அவர் வந்து சொல்லுவார் பாருங்க, மஞ்சம்மா, யாரு மஞ்சம்மா, மஞ்சு செல்லம், அத்தான் ஆஃபீஸுக்கு கிளம்புறேன். சரிங்க பை. இல்லை செல்லம், சாவியை எங்கே வச்சேன்னு தெரியலன்னு. இப்படியான ஒரு ரொமான்ஸை ஞாபகத்தோடு இருக்கக்கூடிய வீட்டில் உங்களால் பார்க்க முடியுமா? அந்த பையன் ஆஃபீஸ் போனானா போலையா? சொல்லுங்க. ஆஃபீஸ் போயிட்டார் நடுவர் அவர்களே. போயிட்டான், சாவி இல்லாமலே பைக் எடுத்துட்டான். இல்லை, பைக் சாவி நான் எடுத்து கொடுத்துட்டேன். எனக்கு இந்த இடத்துல ஒரே ஒரு கோரிக்கை மட்டும், கல்யாணம் ஆகும் பொழுது இந்த ரிசப்ஷன்னு சொல்லி இந்த மாதிரியான ஒரு சேர்களை உட்கார வச்சாங்க. இன்னைக்கு அப்படி ஒரு சேர் போட்டிருக்காங்க. முடிந்தால் என்னுடைய கணவரையும் நீங்கள் அழைச்சிருந்தீங்கன்னா ரொம்ப நல்லா இருந்திருக்கும் அப்படின்ற ஒரு வேண்டுகோளை மட்டும் நான் இந்த இடத்துல பதிவு செய்யணும் அப்படிங்கிறது. அப்படி ஒரு ஞாபக மறதிக்குள்ளும் இருக்கக்கூடிய அந்த சின்ன சின்ன விஷயங்கள் இருக்கு இல்லையா, அது எத்தனை பெரிய இன்பம் அப்படின்றத நினச்சி பார்த்தா தான் சரி. அவங்கெல்லாம் வருவாங்க, வந்து பேசுவாங்க, அடித்து பேசுவாங்க, நம்பிடாதீங்க நடுவர் அவர்களே, ரொம்ப சத்தம் போட்டு பேசுவாங்க, நம்பிடாதீங்க. எப்படி எதை வந்து நம்ப வேண்டும் அப்படின்னு சொன்னால், இப்போ அணில்னு நம்ம பரவலாக எல்லா இடத்துலையும் பார்க்கக்கூடிய ஒரு உயிர், அதுக்கு முதுகில் வந்து 3 பட்டை இருக்குது அப்படின்றதெல்லாம் நம்ம பார்த்துருக்குறோம்.
இந்த அணில் செய்யக்கூடிய மிக முக்கியமான வேலை என்னன்னா, கொய்யா பழத்தை எல்லாம் பறித்து சாப்பிடும். அதுக்கு இருக்கக்கூடிய சின்ன வயிற்றுல அந்த ஒரு முழு கொய்யா பழத்தை அதால் சாப்பிடவே முடியாது. உடனே அது என்ன பண்ணும், எங்கேயோ ஒரு இடத்துல இதில் பள்ளத்தில் வந்து மறைச்சி வச்சுட்டு போயிடும். மறுபடியும் அப்புறம் வந்து சாப்பிட்லான்னு. ஆனால் மறைத்து வைத்த அந்த கொய்யா பழத்தை அந்த அணில் மறந்து விடும். அந்த அணில் மறந்ததனால்தான் இன்னைக்கு உலகம் முழுக்க இப்படியான கொய்யா மரங்கள் வளர்ந்துருக்குன்னு சொன்னால் இதற்கு மறதிதான் காரணம். அந்த அணிலுக்கு மட்டும் ஞாபகம் இருந்திருந்துன்னு வச்சுக்கோங்க, என்ன நடந்திருக்கும். என்னமோ அறிவியல் அது இதெல்லாம் பேசுகிறாங்க. அறிவியலில் நீங்கள் வச்சுருக்கக்கூடிய மொபைல்லையே பாருங்கள், ரெஃப்ரெஷ்னு ஒரு பட்டன் இருக்கும். கம்ப்யூட்டரில் பாருங்கள், ரெஃப்ரெஷ்னு ஒரு பட்டன் இருக்கும். ஏன்? புதுப்பிச்சுக்கணும், புதுமையாக நீங்கள் வந்துக்கிட்டே இருக்கணும் அப்படின்றதுக்காகத்தான். அந்த பழைய நினைவுகள்லேருந்து உங்களை நீங்கள் புதுப்பிச்சுக்கணும் அப்படின்னு சொல்லக்கூடிய தன்மையைத்தான் நாங்கள் பேசிக்கிட்டே இருக்கிறோம். அடுத்ததாக நிறைய விஷயங்களை நம்ம பார்க்கும் பொழுது, உறவுகளை மேம்படுத்துவதற்கு எது ரொம்ப அவசியமானது? அந்த கரகாட்டக்காரனில் தான் கவுண்டமணி தன்னோட காரை பற்றி பேசிக்கிட்டே வருவார். இதெல்லாம் எதுக்கு வச்சுருக்கோம் தெரியுமா? ஓடாத காராக இருந்தாலும் கரகாட்ட குழுவிலேயே கார் வச்சிருக்கிற ஒரே ஆள் நம்ம தான்டா அப்படின்னு சொல்லி அந்த காருக்குன்னு ஒரு வரலாறு எல்லாம் சொல்லுவார். சொல்லி முடிச்சதுக்கப்புறமா வேக வேகமாக செந்தில் கவுண்டமணி காதில் ஒரு கேள்வியை கேட்பார். கேள்வி என்னன்றது நமக்கு தெரியாது. ஆனால் கவுண்டமணி கொடுக்குற ஒரு அலப்பறை இருக்கு பாருங்களேன். என்ன பார்த்து ஏண்டா கேட்ட, என்ன பார்த்து ஏண்டா கேட்டேன்னு. இந்த என்ன பார்த்து ஏண்டா கேட்ட அப்படின்றது ஞாபகம் முழுமையாக இருக்கக்கூடியவர்களுடைய பிரச்சனை. நாங்கள் அதையெல்லாம் மறந்துட்டு ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு போயிட்டே இருப்போம் நடுவர் அவர்களே. அதனால தான் வள்ளுவர் சொல்கிறாரு, பொறுத்தல் இறப்பினை என்றும் அதனை மறுத்தல் அதனினும் நன்று. ஒருத்தங்க ரொம்ப கொடுமையான விஷயங்களை நமக்கு பண்ணிட்டாங்க, அதை பொறுத்து கொள்வது என்பது பெருசுதான். ஆனால் அதை விட பெரியது எது? அதை முற்றிலுமாக மறத்தல் அப்படின்னு வள்ளுவர் சொல்லிட்டார். வள்ளுவரை விட பெரியவங்களா நீங்க? எனக்கு தெரியல. நீ நடுவர் தான் பார்த்து அதற்கு சரியான தீர்ப்பை கொடுக்க வேண்டும் அப்படின்றத நான் இந்த இடத்துல கேட்டுக்கிறேன். ரொம்ப அழகான இந்த தலைப்புக்குள்ளேயும் இப்படியெல்லாம் உள்ள உட்கார்ந்து கல்லாங்கால்லாம் விளையாட முடியும் அப்படின்றத இந்த மேடையில் தான் நம்மளால் பார்க்கவே முடியுது நடுவர்களே. நம்ம மூளைக்குள்ள ரெண்டு விதத்தை பார்க்குறோம். ஒன்று ஷார்ட் டேர்ம் மெமரி, இன்னொன்று லாங் டேர்ம் மெமரி. ஷார்ட் டேர்ம் மெமரி அப்பப்போ இருக்கக்கூடிய செய்திகளை நினைவில் வைக்கக்கூடியது. லாங் டேர்ம் மெமரி அப்படின்றது பல காலத்துக்கு முன்னாடி நடந்த ஒரு விஷயங்களை நினைவில் வைத்து கொள்ளக்கூடியது. இந்த உடம்பு இருக்க, அது ரொம்ப அழகான ஒரு விஷயம். அதில் எப்போ மூக்கு வளருது, எப்போ கண்ணு வளருது, எப்போ காது வளருது, எப்போ கால் வளருது அப்படின்னு பார்க்க முடியாத ஒரு பேர் அதிசயம் இந்த உடம்பு. அந்த உடம்புலையே எந்த நினைவுகள் வேண்டான்னு நினைக்குதோ மூளை அதை டெலீட் பண்ணிக்கிட்டு போய்கிட்டே இருக்கும். அதனால் ஒரு படத்தில் தான் இவர் செந்தில் சொல்கிற மாதிரி, அண்ணே நீங்கள் வாசிங்கண்ணே நான் தூங்கணும். டேய் நான் வாசித்தா நீ தூங்குவியா அப்படின்னு கேட்டால், எனக்கு எது பிடிக்கலையோ அப்போ நான் தூங்குவேன், நீங்கள் வாசிங்க நான் தூங்கணும். அதனால் நம்முடைய உடலுக்கு நம்முடைய மனதிற்கு எது பிடிக்கவில்லையோ அதை மறக்கடிக்க வைத்து விட்டு அது பாட்டுக்கு போயிட்டே இருக்கும் அப்படின்றதான் நம்ம பார்க்குறோம். அதனால் நாக்கில் சனி இருக்கிறவங்கெல்லாம் பேச தொடங்கினார்கள். நான் எதிரணியினரை குறிப்பிடவில்லை. அப்படி ஒருவேளை பேச தொடங்கினால் அவர்கள் அதற்கான பலனை அனுபவிக்கக்கூடும். அதனால் தான் ஒரு பாட்டு இருக்கு, இதயத்தின் மொழிகள் புரிந்துவிடின் மனிதர்க்கு மொழியே தேவையில்லை அப்படின்னு. ஒரு நினைவு அலைகள்ல இருந்து எது தேவையானதோ அதை நாங்கள் பற்றி கொண்டு மறதியை நோக்கி அதையே ஒரு லட்சியமாக அதையே ஒரு மாற்று நிலையில வச்சு பார்க்குறோம். இன்னைக்கு கலைகளுக்கெல்லாம் அடிப்படையாக என்ன இருக்கு? இப்போ மார்கழி திருவிழான்னு நம்ம எல்லாம் வந்திருக்கோம். இந்த மார்கழி திருவிழாவில் ஞாபக சக்தியை மேம்படுத்தணும்னா இந்நேரம் என்ன நடந்திருக்கும்? ஒரு டாக்டர் வந்திருப்பாரு, எல்லாருக்கும் ஒரு ஒரு பேப்பர் கொடுத்துருப்பாங்க, உங்களுக்கு என்னெல்லாம் தெரியுதோ அதெல்லாம் எழுதுங்க. ஒரு படம் போட்டு காட்டியிருப்பாங்க, இந்த படத்தில் எதெல்லாம் உங்களுக்கு ஞாபகத்தில் இருக்குதோ எழுதுங்க. ஆனால் அதை தாண்டி இன்னைக்கு பட்டிமன்றம், பேச்சரங்கம், இசை நிகழ்ச்சி இதை ஏன் வைக்கிறாங்க அப்படின்னு கேட்டால், மனிதன் தன்னை மறக்க வேண்டும் என்பதற்காக ஏற்பாடு செய்யப்பட்டது தான் கலை. அப்போ கலைக்கு உங்களை நீங்கள் மறந்தால்தான். அந்த காலத்தில் ஒரு பெண் ஒரு மரத்தை தன்னுடைய அக்காவாக பார்த்தாலாம். அதுக்கு காரணம் மறதி. அந்த சின்ன குழந்தையா இருந்தப்போ அவங்க அம்மா அந்த குழந்தைக்கு சோறு ஊட்டியிருக்காங்க, சாப்பிடல. அப்போ என்ன பண்ணியிருக்கு அந்த குழந்தை, கிச்சி கிச்சி தாம்பாலும் விளையாடி ஒரு விதையை அந்த மண்ணில் ஊண்டி வச்சிடுச்சு. உடனே அவங்க அம்மா என்ன பண்ணுறாங்க, அதுதான் உன் அக்கா, அதுதான் உன் சகோதரி, அதுக்கு ஒரு வாய் உனக்கு ஒரு வாய், இப்படி ஊட்டி ஊட்டி வளர்த்த அந்த மரம்
இன்னைக்கு ஒரு மரமாக வளர்ந்து நிற்கின்றது. அந்த மரத்தின் கீழே அந்த பெண்ணும் அவளுடைய காதலனும் ஒன்றா உட்காந்து பேசணும்னு நினைக்கிறாங்க. அப்போ அந்த பெண் சொல்கிறா, வேண்டாம், என் சகோதரி இருக்கிறா. அவனுக்கு சந்தோஷம், நம்ம ஒன்றுன்னு நினச்சி வந்தோம், டபுள் ஆஃபர் போல இருக்கே அப்படின்னு நினச்சி ரெண்டா அனுபவிக்கலான்னு பார்த்தா அப்புறம் அவ சொல்கிறா, எங்கே சகோதரி அப்படின்னு கேட்டால், இந்த மரம் தான். எப்படி அப்படின்னு கேட்டால், நாங்கள் கிச்சி கிச்சி தாம்பாலம் விளையாடும் பொழுது இந்த விதையை விதைச்சிட்டு நாங்கள் மறந்துட்டோம், அதனால்தான் இது மரமாக இருக்கு அப்படின்னு சொல்லி, இப்படி ஒவ்வொரு கலைக்கு பின்னாடியும் ஒவ்வொரு வளர்ச்சிக்கு பின்னாடியும் ஒவ்வொரு கண்டுபிடிப்புக்கு பின்னாடியும் இருக்கக்கூடியது மறதி. ஒரே வழியில் போயிட்டு இருக்கும் பொழுது அதில் வித்தியாசப்படுத்தணும் அப்படின்னு சொன்னால் அதில் செய்ய வேண்டிய ஒரு விஷயத்தை நம்ம விட்டுருப்போம் அப்படின்றத சொல்லி நிறைவாக இந்த கருத்தோடு நிறைவு செய்து கொள்கின்றேன். நம்ம நாட்டில் நம்முடைய இராணுவ வீரர்கள் பாகிஸ்தானை நோக்கி படையெடுத்து அப்போது ஒரு பெரிய சண்டை நடந்தது. அந்த சண்டையெல்லாம் முடிச்சுட்டு அந்த இராணுவ வீரர்களுக்கு அப்போ இருந்த ஜனாதிபதி டாக்டர் ராதாகிருஷ்ணன் அவர்கள் ஒரு விருந்து வச்சார். அவங்களுக்கு அந்த களைப்பு தீருவதற்காகவும் அந்த போர் பற்றிய அந்த உணர்வுகள் ஒடுங்குவதற்காகவும் ஒரு கலை நிகழ்ச்சி ஏற்பாடு செய்யப்பட்டது. திரைத்துறையிலேருந்து எல்லாரும் போகிறாங்க, சிவாஜியிலேருந்து எல்லாரும் போய் அங்கே போய் நிற்கிறாங்க. சந்திரபாபு அங்கே இருக்கார். அப்போது அங்கே ஒரு பாடல் பாடப்படுகிறது, பிறக்கும் போதும் அழுகின்றாய், இறக்கும் போதும் அழுகின்றாய்ன்னு. நான் நல்லா பாடுவேங்க, ஆனால் உங்களுடைய நன்மையை கருதி நான் பாடலை. அப்படி அந்த பாட்டை பாடி முடித்த உடனே, குடியரசுத் தலைவர் பாடி முடித்த உடனே சந்திரபாபு நேராக அவருடைய மடியில் போய் உட்கார்ந்து ஜனாதிபதியினுடைய கன்னத்தை தடவி, நீ நல்ல ரசிகன் அப்படின்னு சொல்கிறாரு. கூட இருந்தவங்கெல்லாம் பதறி போயிடுறாங்க. பதறி போனதுக்கு அப்புறமா ராதாகிருஷ்ணன் குடியரசுத் தலைவர் சொல்கிறாரு, ஒன்றும் பயப்படாதீங்க, பரவாயில்ல அப்படின்னு சொல்லி முடிக்கிறார். அப்போ ஒருவரை தன்னிலை மறக்க செய்வது எதுன்னு சொன்னால் அது கலை. அந்த கலைக்கு ஞாபக சக்தியை விட ஞாபக மறதி இன்னும் கூடுதல் பலம் சேர்க்கும் அப்படின்னு சொல்லி இந்த தீர்ப்புக்கான முடிவும் இதுவாக எடுத்துக்கொண்டு, பெண்கள்லாம் வீட்டில் இருக்கக்கூடிய சமையல் கட்டுகளை தாண்டி யோசிப்பதே இல்லை. அந்த சமையல் கட்டுகளை மறந்தால்தான் ஒரு நியூட்டனை போல ஒரு விதியை கண்டுபிடிக்க முடியும், வான ஊர்தியை கண்டுபிடிக்க முடியும் அப்படின்னு சொன்னது நான் கிடையாது, அம்பை என்கின்ற ஒரு அற்புதமான பெண் எழுத்தாளர்னு சொல்லி இப்படி ஒரு நல்ல வாய்ப்புக்கு நன்றி கூறி அமைகின்றேன். எல்லாரும் அவங்கவுங்க பேரை பற்றி சொன்னாங்க, எனக்கும் அப்படி ஒரு ஆசை இருக்குது. என்னுடைய பெயர் மஞ்சுளா. மஞ்சுளா என்றால் அழகு என்று பொருள். நன்றி, வணக்கம். ஞாபகம் வச்சுருக்காங்க, நல்லா பேசிட்டாங்க. இந்த மரண படுக்கையில் இருக்கிற தாய்க்கு குழந்தைய மகனை ஞாபகத்துக்கு வரலன்னு ரொம்ப இமோஷனலாக அவர் ப்ரெசன்ட் பண்ண ஒரு பெரிய கருத்தை சும்மா ஜஸ்ட் லைக் தட் அடிச்சுட்டு போயிட்டாங்க. அதானே இயற்கை, மரணம் இயற்கை, அதில் யோசிக்கிறதுக்கு என்ன இருக்குது? அதெல்லாம் ரொம்ப அருமையாக சொல்லி, எல்லாத்தையும் மறந்துடக்கூடாது, மனசில் வச்சுக்கிட்டே இருக்கணும். எல்லாத்தையும் மறந்துட்டு, அதை தன்னை மறத்தல் அப்படிங்கிறது நல்லதா கெட்டதாங்கிறத அடுத்து வர்றவங்க தான் சொல்லணும். நீங்கள் சொன்னீங்க தன்னையே மறந்துடணும். அது என்ன, நாவுக்கரசர் தேவார் என்ன, தன்னை மறந்தாள் தன் நாமம் கெட்டாள் தலைப்பட்டாள் நங்கை தலைவன் தாளே அப்படின்னு ஒரு அருமையான தேவாரம். அது தன்னையே மறக்கிறது பெரிய சுகம் சார். தன்னையே மறப்பது அப்படிங்கிறது பெரிய பெரிய சுகம். தான் என்கிற அகங்காரமும் ஆணவமும் இருக்கிற வரை தான் எல்லா பிரச்சனையும் வருது. தன்னை மறத்தல், அது என்ன, முன்னம் அவனுடைய நாமம் கேட்டாள், மூர்த்தி அவன் இருக்கும் வண்ணம் கேட்டாள், பின்னை அவனுடைய ஆரூர் கேட்டாள், பெயர்த்தும் அவனுக்கே பிச்சியானாள். அந்த கவிதைகள் எல்லாம் அந்த ஏகாரம் தான் ரொம்ப முக்கியம். பெயர்த்தும் அவனுக்கே பிச்சியானாள், தன்னை மறந்தாள் தன் நாமம் கெட்டாள் தலைப்பட்டாள் நங்கை தலைவன் தாளே. ஞாபகம் வச்சுக்கோங்க, கல்யாணம் ஆகி புகுந்த வீட்டுக்கு போயாச்சுன்னா பிறந்த வீட்டு பெருமையெல்லாம் மறந்துடணும். அங்கே போயிட்டு எங்கள் வீட்டில் கக்கூசில் கூட ஃபேன் இருக்கும், அங்கே போய் அதெல்லாம் பேசக்கூடாது. உங்கள் வீட்டில் நடு ஹாலில் கூட ஃபேன் இல்லை, எங்கள் வீட்டில் எங்கள் அப்பா டாய்லெட்டை கூட ஏசி பண்ணி வச்சுருக்காரு, குடும்பம் விளங்காது.
நல்ல அருமையாக பேசணும். இப்போ அனுக்கிரகா சுமை, அனுக்கிரகா சுமை இல்லை, சுமை என்கிற கருத்து.